அதனாலதான்க்கா ஐயாவை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நாங்க இருக்கோம்ல. இல்லக்கா, ரொம்ப பயமா இருக்கு. அங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் பார்த்தா எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாமா இல்ல செத்துடலாமான்னு தோணுது. இப்படி எல்லாம் பேசாத வெண்ணிலா. இங்க பாரு வெண்ணிலா, நீ மனச தளர விடாத. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஐயா வெளியூர் போயிருக்காரு, வந்தவன கண்டிப்பா சொல்றேன். அவர் பேசுனா இந்த பிரச்சனை கண்டிப்பா தீந்துடும். நீ கவலைப்படாத. என்ன வெண்ணிலா, எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உன் முகத்தை பார்த்தாலே பிரச்சனை தீந்துரும் நினைப்போம். இப்ப நீயே பிரச்சனைன்னு வந்து அழலாமா? அக்கா சொல்லிட்டாங்கல்ல, இனி எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். நீ கவலைப்படாம இரு. இங்க பாரு வெண்ணிலா, நீ வீட்ல போய் இரு. இன்னைக்கு ஒரு ராத்திரி எப்படியாச்சும் பொறுத்துக்கோ. நாளை காலையில ஐயா வந்துருவாரு. உடனே அவர்கிட்ட சொல்லி இவங்க அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். அந்த தென்னரச நேர்ல வர சொல்லி பேசி பிரச்சனையை தீர்த்திடலாம். நீ பயப்படாத, தைரியமா போ. சரிக்கா, நான் கிளம்புறேன். எப்படி இருந்த பொண்ணு இத போய் கொடுமைப்படுத்துறானுங்க. அது பாருங்க. இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா? நாசமா போயிடுவாங்க. இவங்க எல்லாம் கடவுள் சும்மா விட மாட்டாரு. ஹலோ, என்ன தென்னரசு, அவ ஊர் தலைவர் வீட்டுல புகார் கொடுத்துட்டு போறா. கொடுக்கட்டும். அங்கேயே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாரு. ஏன் அவளை விட்டு வச்சேன்னு அப்பதான் புரியும் உனக்கு. நீ போன காதுல வச்சுக்கிட்டு அப்படியே போய் பாரு பார்க்கலாம். என்ன திடீர்னு வெளியில வந்துட்டு போறா? பெரிய வீட்ல பயங்கர பிரச்சனையா? வீட்ல ஏகப்பட்ட தகராறுன்னு சொல்லிட்டு போறா. அதை ஏன் கேக்குறீங்க? ஊர்ல டீ கடை மத்த எல்லா இடத்துலயும் இதை விட ஒரு விஷயம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ராத்திரி பெரிய வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு குறுகுறுப்புக்காரன் 2 சாவு விழுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இப்ப இதான் ஊர் பூரா பேச்சா இருக்கு. வெண்ணிலா வந்து சொல்லிட்டு போறத பார்த்தா இவங்க 2 பேர் தான் சொல்லிருப்பானோ என்னவோ. ஏன்பா உனக்கு இந்த வேலை? போய் வாய கழுவு, ஏதாவது சொல்லிட போற. அந்த புள்ள பாவம், பச்சை புள்ளைய தூக்கிட்டு திரியுது. வாய் இருக்குதுன்னு கண்டபடி பேசிட்டு திரியுற. போப்பா இங்க இருந்து, போயிடு. என்னென்ன மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க பாரு. இப்படி எல்லாம் மனசாட்சி இல்லாம இருக்கவே கூடாது. எனக்கு வெண்ணிலாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. தென்னரசு, ஆ, இப்பவே வெண்ணிலாவுக்கும் ருத்ராவுக்கும் சாவு நெருங்கிட்ட மாதிரி மொத்த பேருக்கும் புரிய வச்சுட்டு. முன்ன பின்ன யோசிக்காம பண்றதுக்கு நான் என்ன வெத்த ஆளா? இந்த மாதிரிலாம் பரப்பி விட்டாதான் ஊருக்குள்ள பொம்பளைங்க அதை பத்தியே பேசிட்டு இருப்பாளுங்க. அதுக்கப்புறம் இந்த வெண்ணிலா ருத்ராவையும் கொண்டுட்டோம்னா ஈஸியா தற்கொலைன்னு கதை கட்டிடலாம். புரிஞ்சுதா? சரி, வெண்ணிலா போனதை பார்த்தா கோயில் பக்கம் போன மாதிரி தான் தெரியுது. அவ எங்க போனான்னு பார்த்துட்டு போன் பண்றேன். வச்சிடறேன். சித்தி, எங்க சித்தி போயிட்டு இருக்க? கோயிலுக்கு தாமா. நம்மள மாதிரி பிரச்சனையோட பிறந்தவங்களுக்கெல்லாம் கோயில் தாமா கிதி. ஏமா வெண்ணிலா, ஏமா ஒரு மாதிரி இருக்க? ஏன் இந்த வேகாத வெயில்ல குழந்தைய தூக்கிட்டு போற? நடக்க வச்சு கூட்டு போலாம்ல. இல்லக்கா, இவ ஒரு மாதிரி பயந்து போயிருக்கா. ஏமா என்னாச்சு? எதுக்கு பயந்து போயிருக்கா? பள்ளிய பார்த்து பயந்துட்டா. இவள நான் தூக்கிட்டே போயிடுறேன்க்கா. எனக்கும் இவள இறக்கி விடுறதுக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. அவ முகமே சரியில்லையே, என்னாச்சு? தெரியலையே. சரி வா, நம்ம கிளம்பலாம். அக்கா, பூசாரி ஐயா இல்லையா?
பக்கத்துல எங்கேயோ போயிருக்காருமா, இப்ப வந்துருவாருமா. சரி ருத்ரா, நம்ம உள்ள போய் உட்காருவோம். ஏன் வெண்ணிலா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன், மடியிலே உட்கார வச்சிருக்க. இறக்கி விடு, போய் விளையாடட்டும். இல்லக்கா, ரொம்ப பயப்படுறா. ஏதாவது ஒண்ணு நடந்துருமோன்னு எனக்கும் பயமா இருக்கு. அப்படியே ஏதாவது நடந்தா கூட எங்க 2 பேருக்கும் சேர்ந்துதான்க்கா நடக்கணும். ஏன் வெண்ணிலா இப்படி எல்லாம் பேசுற? ஆத்தாவோட நிழல்ல இருக்கும்போது நீ இப்படி எல்லாம் பேசலாமா? அந்த ஆத்தா உனக்கு துணை இருப்பா, நீ கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. ருத்ரா, பசிக்குதா உனக்கு? எனக்கு பசிக்கல சித்தி, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, ஒண்ணு பண்ணலாம். பேசாம போய் முத்து மாமாவை பாத்துட்டு வந்துடலாமா? போலாம் சித்தி, அப்பா கிட்ட போகலாம். வா. உனக்கு என்ன தூக்கிட்டு வர கஷ்டமா இருக்கா சித்தி? அப்படியெல்லாம் இல்லம்மா. என் ருத்ரா குட்டியை தூக்குறதுக்கு சித்திக்கு என்ன கஷ்டம்? உன்னை தூக்கிட்டு நடக்கிறதுல சித்திக்கு எந்த கஷ்டமும் இல்ல. மா, ஜோசியம் பார்க்கலாம் வாங்கம்மா. அது இல்ல, வேணாங்க. காலையில இருந்து சாப்பிடலம்மா, கிளியும் பட்னி நானும் பட்னி. நீ ஏன் பார்த்து ஏதாவது கொடுத்தாயி? வந்து ஜோசியம் பாருங்க தாயி, நல்ல செய்தியா சொல்றேன் தாயி. வந்து பார்த்துட்டு சந்தோஷமா போங்க. இல்ல, வேணாங்க. சித்தி சித்தி, பாவம் அந்த அங்கிள் சாப்பிடலன்னு சொல்றாருல்ல, பாவம் சித்தி, பார்த்துட்டு போயிடலாம். சரி வா, உனக்காக பார்க்கலாம். யார் பேருக்கு பார்க்கணும்? ருத்ராங்கிற பேருக்கு பார்க்கணும். அதுதான் எங்க பாப்பாவோட பேரு. வாமா பச்சையம்மா. ஏன் அழகு ராணி, ருத்ராங்கிற பேருக்கு ஒரு சீட் எடு. வாமா பச்சையம்மா, வெளியே வா, வெளியே வா. வாமா பச்சை, வெளியில வா, சீட் எடுத்து கொடுமா. ருத்ராங்கிற பேருக்கு நல்ல ஒரு சீட் எடு. பயப்படாதீங்க, வரும். இன்னைக்கு ஏதோ பச்சையம்மாவுக்கு மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப வரும் பாருங்க. வாமா பச்சையம்மா, ஏன் இப்படி பண்ற? வா வா வா.
என்ன வந்திருக்கு? மண்டை ஓடு போட்ட சுடுகாடு காளியம்மன் வந்திருக்கு. இந்த படம் யாருக்குமே வரல, ஆனா உங்களுக்கு தான் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சும்மா போன உங்களை கூப்பிட்டு ஏன்டா பார்க்க சொன்னோம்னு வருத்தமா இருக்குமா? உங்களை நோக்கி பெரிய ஆபத்து சூழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த ஆபத்து உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதனால சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. வெகு விரைவில் இந்த ஊரை விட்டு வெகு தூரம் போயிடுங்க. என்ன இப்படி சொல்றீங்க? நான் என்னமா வேணும்னா சொல்ல போறேன்? அந்த சீட்ல வந்த பலனதானமா சொல்றேன். இதுதானமா என்னோட வேலை. வா. என்ன சித்தி இப்படி சொல்றாங்க? முதல்ல இங்க இருந்து போவோம், பயப்படாத. நீ பயப்படாம இரு. எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் நடக்காத, நீ பயப்படாத. தங்கமே, எங்க அண்ணன் பொண்ணு எப்படி இருக்கீங்க? என்ன முகமெல்லாம் இப்படி வாடி போயிருக்கு? சாப்பிட்டீங்களே இல்லையா நீங்க? ஏய், எங்க அண்ணன் பொண்ணு ஏன் அப்படி இருக்கு? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? வாங்க, நீங்க வாங்க, சித்தப்பா கிட்ட வாங்க. வாங்க சித்தி போலாம் சித்தி. எனக்கு கொடுத்துறாங்க சித்தி. சித்தி எனக்கு கொடுத்துறாங்க சித்தி. எனக்கு பயமா இருக்கு சித்தி. எனக்கு கூட்டிட்டு போங்க சித்தி. ருத்ரா, ருத்ரா இங்க பாரு. நான் தான்டா அப்பா. அப்பாடா தங்கம். அப்பா தெரியலையா? தங்கம், உனக்காக தான்டா அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே நீ அப்பா கிட்ட வந்துடுவடா. அதுக்கப்புறம் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போற. ஐயோ, குழந்தை முகம் என்ன பார்க்காம எப்படி வாடி போயிருக்கு. சித்தி போலாம் சித்தி. சித்தி போலாம் சித்தி. ஏய், என்ன குழந்தைக்கு வசி மருந்து வச்சிருக்கியா? எப்ப பார்த்தாலும் சித்தி சித்தின்னு உன்னையும் சுத்தி சுத்தி வர மாதிரி பண்ணிருக்க. இங்க பாரு, வாட்டர்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். இந்த ஊர் மக்களுக்கு உண்மை தெரிஞ்சது வச்சுக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்களும் சரி, பஞ்சாயத்தும் சரி, ருத்ரா ஏன் குழந்தைதான்றதை ஒத்துக்குவாங்க. ருத்ரா, நீ எதுக்கு கவலைப்படாதமா. அதுக்கப்புறம் ஊர் மக்களே உன்னை சகல மரியாதையோட என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருவாங்க. நான் வர மாட்டேன். அதுக்காக தான் அப்பாவும் சித்தப்பாவும் கோயிலுக்கு இப்ப சாமி கும்பிட போயிட்டு இருக்கோம். சித்தி போலாம் சித்தி. எனக்கு பயமா இருக்கு. ஏன்டா அல்லத ருத்ரா? சித்தி என்ன சித்தி இது? இப்படி எங்க போனாலும் பிரச்சனையா வருது. இல்லடா, ஒரு பிரச்சனையும் வராது, போயிடலாம். நீ பயப்படாம இரு, சித்தி பாத்துக்கிறேன். என்னம்மா, எங்க போறீங்க? இவள இவங்க அப்பா கிட்ட காமிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறேன். சரி சரி, சீக்கிரமா பாத்துட்டு வந்துருங்க. ம்.
பாரு ருத்ரா. முத்து மாமா, நீ படுத்துட்டு இருக்கிறத சாக்கா வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்றாங்க முத்து மாமா. அந்த தென்னரச வீட்டு வாசப்படி கூட மிதிக்க கூடாதுன்னு நீ அன்னைக்கு அடிச்சு விரட்டின. இன்னைக்கு அவன் வந்து நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து பெட்ரூமுக்குள்ள எல்லாம் போய் படுத்துக்கிறான் முத்து மாமா. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தடுத்து பார்த்தேன், என்னால முடியல. ருத்ராவுக்காக தான் சரி பரவாயில்ல எப்படியோ தொலைஞ்சு போகட்டும்னு விட்டுட்டேன். ஏன்னா நான் நல்லா இருந்தா தானே ருத்ராவை பாத்துக்க முடியும். அதனாலதான் முத்து மாமா, இல்லனா என் உயிரை கொடுத்தாவது அவன் ரூம்குள்ள போறதையும் பெட்ல படுக்கிறதையும் தடுத்திருப்பேன். ருத்ரா எவ்வளவு பயப்படுறா தெரியுமா? திடீர்னு பார்த்தா ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து வீட்டுல பலி நடக்க போது, 2 உயிர் போக போதுன்னு பயம்புறுத்துறான். சரி மனசு சரியில்லைன்னு ஜோசியம் பார்க்க போனா அப்பவும் அபசகுணமா ஊரை விட்டு போகணும்னு சொல்றாங்க. இதுக்கு மேலயும் இவளை இங்க வச்சுக்கிட்டு என்னால இருக்க முடியல முத்து மாமா. நீ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ருத்ராவை உன் கையில முழுசா ஒப்படைக்கணும். என் மனசு பூரா அந்த ஆசை மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. நீ நல்லபடியா குணமாகி வர வரைக்கும் இந்த ஊரை விட்டு கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது போயிடலான்னு நினைக்கிற முத்து மாமா. நீ சரியானதும் கண்டிப்பா நாங்க இந்த ஊருக்கு திரும்பி வருவோம். உனக்காக எங்க இருந்தாலும் சரி மாமா. நான் சாமிய வேண்டிட்டே இருப்பேன். சித்தி, நீ சொல்றதெல்லாம் அப்பா கேட்டுக்க மாட்டாரு. அவர் மயக்க நிலையில இருக்காரு. நீ அப்போ அழுகையோட பேசிட்டு இருந்ததுனால நான் அவனை தடுக்காம விட்டுட்டேன். நீ சொன்ன அத்தனையும் நான் ஒரு லெட்டரா எழுதுறேன். அத அப்பாவோட தலைக்காணிக்கு அடியில வச்சுட்டு போயிடலாம். அப்புறம் அதை யாராவது எடுத்து படிச்சு பார்த்துட்டு அப்பா கிட்டே கொடுத்துருவாங்க. சரியா? சரி ருத்ரா, எழுது.